லவ் பண்ணுங்க தம்பி. எப்படி லவ் பண்ணுறது முக்கியம் கிடையாது, எப்படி லவ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன லவ் பண்ணுறேன்னா என்ன, அப்படி காலேஜில் அப்படி பஸ்ஸில் வரும்போதே மாப்பிள்ளை வந்துருச்சு விலகு பண்ணுறது, அப்புறம் அப்படி ஸ்டெப்ஸில் போகும்போது அப்படி குறுக்க மறுக்க போகிறது, அப்புறம் எவ்வளோ நாள் இப்படியே போகிறது, இன்ஸ்டாகிராம் ஐடியை சொல்கிறது அப்படின்னு வாங்குறது, அதில் தான் அப்படியே வாட்ஸ்அப்புக்கு முன்னேறது. இப்படி பேசவும் தான் வர்றாங்க சாப்பிட போனவங்க பூரா, வாங்க வாங்க தம்பி. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு இது. உங்கள் கிளாஸில் காலேஜில் யாரும் எடுக்க மாட்டாங்க, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, அப்புறம் 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 ஒன்றும் இல்லை மூதேவி தூங்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வருவேன், இந்த வாரம் காலேஜை கட்டடிச்சிட்டு டிராகன் படத்துக்கு போமா, இதெல்லாம் தான் லவ் பண்ணுறதா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆனால் லவ் பண்ணோம். சரி இப்படி வாட்ஸ்அப்பில் வேண்டாம், பைக்கில் ஏற்றிக்கிட்டு வேண்டாம், கழுத வேறு எப்படி தாங்க லவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நான் ஒரு லவ் ஸ்டோரி சொல்கிறேன். எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க பாருங்க, சொல்லுங்கள் சொல்லுங்கள். மேக்ஸும் ஃபிசிக்ஸும் கேட்டு அழுத்திருச்சு சார், ஒரு காதல் கதையை சொல்லுங்கள் சார். அன்பான பெண்ணிடம் காதல் கொள்வதனால் ஒரு மனிதன் மீண்டும் மனிதனாகிறான். ஜென்னி, நான் மட்டும் உன்னை சந்திக்காமல் போயிருந்தால் சாதாரண மனிதனாக இருந்திருப்பேன் அப்படிங்கிறது காரல் மார்க்ஸ் சொன்னது. யாருங்க காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்களா? வெரி குட். பசங்க சொல்லுங்கயா, காரல் மார்க்ஸ் யார்? டக்குன்னு கையை கீழே இறக்கிட்டாங்க, தெரியாதனமா தூக்கிட்டோமே. காரல் மார்க்ஸ் யாரா? என்னது பெரியப்பாவா? காரல் மார்க்ஸ் மூலதனம்ங்கிற புத்தகத்தை எழுதி உலகம் முழுவதும் கம்யூனிச தத்துவத்துடைய விதையாக இருந்தவர். சரியா தம்பி? இந்த காரல் மார்க்ஸுடைய லவ் ஸ்டோரியை நீங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் தம்பி. காரல் மார்க்ஸ் என்ன பண்ணுறாரு, வேலை வெட்டிக்கே போல தம்பி. அவரை விட சிகப்பா, அவரை விட அழகா, அவரை விட ஒரு வருஷம் பெரிய பிள்ளையா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். அந்த பொண்ணு பேர் ஜென்னி. காரல் மார்க்ஸ் மனைவி பேர் என்ன? எவ்வளவு ஆர்வமாக இருக்கான் இவன். காரல் மார்க்ஸ் மனைவி பேர் ஜென்னி. இப்போ வேலை வெட்டிக்கலாம் போல, ஆனால் காரல் மார்க்ஸுக்கு 5-6 குழந்தை. இப்போ இந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு சோறு போடுறதுக்கோ பால் ஊட்டுறதுக்கோ காசு இல்லை, வறுமை. எவ்வளோ வறுமை தெரியுமா? காரல் மார்க்ஸின் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கணும்னு நினச்சா ஜென்னியின் மார்பகங்கள்லேருந்து ரத்தம் கசியுது, அவ்வளவு வறுமை. இந்த வறுமையில் ஜென்னி என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஜோடி ஷூ, அந்த ஷூவை எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க. ஷூ, பழைய ஷூவை விற்றா என்ன காசு கிடைக்கும்? துணுண்டுக்கு பணம் கிடைக்கும்ல. இதை வச்சு என்ன வாங்கியிருக்கணும்? நான் குழந்தை எவ்வளோ வறுமைன்னு கொடுமைனா, இறந்த குழந்தைகளை அடக்கம் பண்ண சவப்பெட்டி வாங்க முடியாத அளவுக்கு வறுமை. இறந்த குழந்தைகளை அடக்கம் பண்ண சவப்பெட்டி வாங்க முடியாத அளவுக்கு வறுமை. இப்போ என்ன வாங்கணும்? சோறு வாங்கி சாப்பிட்டு உடம்பை கொஞ்சம் தேத்துனா பிள்ளைகளை பார்க்கலாம், இல்லை பால் வாங்கி சாக கிடக்கிற பிள்ளைகளை காப்பாற்றலாம், இல்லை முடியாமல் இருக்க பிள்ளைகளுக்கு மருந்து வாங்கலாம். ஜென்னி என்ன வாங்கினாங்க தெரியுமா? அந்த காசில் சுருட்டு வாங்கினாங்க. என்ன வாங்கினாங்க? சுருட்டு வாங்கினாங்க. ஜென்னி ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருக்கிற ஆள் கிடையாது. அதை வாங்கி கொண்டே காரல் மார்க்ஸ் கிட்ட கொடுத்து எழுதுன்னாங்க. என்ன சொன்னாங்க? எழுது, நீ எழுது அப்படின்னு. பிள்ளைகள் சாக கிடந்த போதும் ஷூவை விற்று சுருட்டு வாங்கி காரல் மார்க்ஸுக்கு கொடுத்ததுனால தான் காரல் மார்க்ஸுங்கிற பேரை இத்தனை ஆண்டுகள் கழித்து இங்கே நான் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜென்னிக்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீங்க காரல் மார்க்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஜென்னி சொல்கிறாங்க, எனக்கு அடுத்த ஜென்மத்தின் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனால் ஒருவேளை அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அதிலும் நான் காரல் மார்க்ஸின் காதல் மனைவியாக இருக்க வேண்டும், அப்போதும் இதே வறுமை இருக்க வேண்டும், அப்போதும் நான் அவனை இதே அளவு காதல் செய்ய வேண்டும்னு சொன்னாங்களாம். இது மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி நமக்கு வரும்னா பண்ணுவோம், இல்லைண்டா வேணாம், இல்லைன்னா வேற ஆளை லவ் பண்ணோம்.